أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பரிசுத்தமான புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கினான். அந்த ரமலானுடைய மாதத்திற்காக நாம் பல நாட்கள் துவா செய்து அந்த மாதத்தை அடைந்து அதிலே நல்ல ஏராளமான அமல்களை நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார். பரலான நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும், நஃபிலான வணக்கங்கள் இரவு காலங்களிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியமும், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியங்கள், திக்ர் செய்யக்கூடிய பாக்கியங்கள், துஆ செய்யக்கூடிய பாக்கியங்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியங்கள், இது போன்று எண்ணற்ற நல்ல நல்ல அமல்களை, தர்மங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கினார். புனிதமான லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார். அல்லாஹுக்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்கினாயே என்று நினைத்து நினைத்து அல்லாஹுக்கு நாம் ஷுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு ரமலான் வந்தது, ஆனால் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. வந்தது சென்றது என்ற அடிப்படையிலே சிலருக்கு போயிடுச்சு. எந்த விதமான ஒரு உணர்வும் மாற்றமும் அவருடைய உள்ளத்திலும் வெளிரங்கத்திலும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் சிலருக்கு அந்த ரமலானின் மூலம் மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் ஒரு பெரிய பயிற்சியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் சிந்தித்து பார்த்து, எனக்கு எவ்வளவு பெரிய பயிற்சி கிடைத்த இந்த ரமலான் மாதத்தில, இதெல்லாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினானே, நினைத்து நினைத்து அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செய்கிறோமோ அல்லாஹ் நமக்கு அதை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவோம். லஇன் ஷகர்தும் லஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் மென்மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்துறேன்னு அல்லாஹ் சொல்றான். இது செய்த அல்லாஹ் நம்ம கொடுத்த இந்த பாக்கியத்தை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அடுத்த ஆண்டும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ரமலான் மாதத்திற்காக சில பெரியார்களுடைய சிறப்பை வழங்கி 6 மாசத்திற்கு முன்பே துஆ செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரமலான் முடிந்த பிறகு 6 மாசம் துஆ செய்வார்களாம் சில பெரியார்கள். யா அல்லாஹ், ரமலான் செய்த அமலை நீ கபூல் செய் என்பதா. அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய விஷயத்திலே அவருடைய மதிப்பை விளங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்கிறேன். அடுத்ததாக பெரியார்கள் கூறுகின்றார்கள், இந்த ரமலானிலே நாம் என்ன குறை செய்தோம், முஹாசபா செய்யணும். என்னென்ன குறைகள் செய்து விட்டோம், நோன்பு நோற்பதில் என்ன குறைவு செய்தோம், வணக்க வழிபாடுல ஈடுபடும் போது என்ன குறைவு செய்தோம், அதை பேணுதலாக செய்தோமா, தர்மங்களை எப்படி கொடுத்தோம், எந்த நியத்தில் கொடுத்தோம், ஜக்காத்தை எந்த அடிப்படையில் கொடுத்தோம்,
அந்த நாட்களில் அந்த மாதங்களில் நாம் செய்த அமல்களை முஹாசபா செய்யணும். நம்ம கணக்கு பார்க்கணும், நம்மளே நாம் கேட்டுக்கொள்ளணும், நான் எப்படி இதை செய்தேன், அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் இதை செய்தேனா, இதுல ஏதாவது குறைவு செய்தேனா என்று அதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் குறை செய்திருப்போம் என்று நமக்கு தெரியுமையானால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ், நீ விரும்பிய அடிப்படையில் நான் நோன்பு நோக்கவில்லை, நீ விரும்பிய அடிப்படையிலே இரவு வணக்கங்களை நான் ஈடுபடவில்லை, நீ விரும்பிய அடிப்படையிலே நான் நல்ல அமல்கள் செய்யவில்லை அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்கின்றார்கள், இந்த அமல்களை நாம் செய்த அமல்களை பாதுகாக்க. பாதுகாப்பது எப்படி? செய்த அமல்களை யாற்றையும் சொல்லி காட்டிடக்கூடாது. உதாரணமா தர்மம் செய்திருப்போம் யாருக்காவது, அதை யாற்றையாவது சொல்லி காட்டிட்டோம் என்று சொன்னால் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். நீங்கள் செய்த தர்மத்தை பிறருக்கு சொல்லி காட்டி படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் யாரிடத்திலையும் சொல்லிடக்கூடாது. நமக்கு அல்லாஹுக்கு மத்தியில் உள்ள விஷயம், நாம் செய்த இபாதத், நாம் செய்த தர்மங்கள் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது. அதை யாரிடத்திலும் சொல்லி அதை வீணாக்கிடக்கூடாது. நான்காவது கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் செய்த அந்த அமல்கள் எல்லாம் இஸ்திகாமத்தாக அதை பாதுகாக்கணும், அதை தொடர்ந்து செய்யணும். நான்கு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்று பெரியார்கள் நமக்கு கூறுகின்றார்கள். ஒன்னு, அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யணும். இரண்டாவது, நஃப்ஸை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். மூன்றாவது, அதை முஹாஃபஸா செய்யணும், பாதுகாக்கணும். நான்காவது, இஸ்திகாமத்தாக இருக்க, அதை தொடர்ச்சியாக செய்யணும். ஏதோ ரமலான் மாதத்தில் செய்தோம், அமல்கள் செய்தோம், அதோடு முடிஞ்சிருச்சு நினைக்கக்கூடாது. தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கையில அதை மாற்றிக்கொண்டே இருக்கணும், கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த தொடர்ச்சியா நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்திகாமத் என்று சொல்லப்படும் அரபியில அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல இஸ்திகாமத்தை பத்தி சொல்றான். ஃபஸ்தகீம் கமா உமிர், நீங்கள் ஏவப்பட்டது போல ஸ்திரமாயிருங்க. கொஞ்ச நாள் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுறாதீங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. இன்னொரு அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு, நீங்கள் அந்த அமல்களிலே நீங்கள் ஸ்திரமாயிருங்கள். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்க. ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. தொடர்ந்து செய்யக்கூடிய அமல். ரமலான்ல நாம் என்னென்ன அமல்களை செய்தோம் அதை தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கணும். தஹஜ்ஜத் தொழுத உதாரணமா அதை தொடர்ச்சியா செய்யணும். காலம் முழுவதும் குறைந்தபட்ச 2 ரக்காத் அதிலே நாம் தொடர்ந்து செய்ய 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 அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நல்ல வழிகளை அல்லாஹ் காண்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெரியார்கள் கூறக்கூடிய விஷயம், முதலாவது அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். யா அல்லாஹ், நான் செய்த இந்த அமல்களை நான் தொடர்ச்சியா செய்ய எனக்கு உதவி செய்யும். இஸ்திகாமத்துக்காக துஆ செய்து கொண்டே இருக்கணும். குர்ஆன்லே அல்லாஹ் தஆலா ஆயத்து சொல்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளத்தை கோணலாக்கி விடாத. ஹிதாயத்து கிடைத்தது, நாம் எல்லாமே செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, பின்னால் அது உள்ளம் மாறிடக்கூடாது. யா அல்லாஹ், தொடர்ச்சியாக நாம் அமல்ல ஈடுபடுறதுக்கு அல்லாஹ்விடத்துல உதவி கேட்டுக்கொண்டே இருக்க. அதுக்கு குர்ஆன்லே நமக்கு சொல்லப்பட்டிருச்சு துஆ. தொடர்ச்சியா நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வே நமக்கு குர்ஆன்ல துஆ கற்றுக் கொடுத்துட்டான். இந்த துஆவை நம்ம அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு உங்களுடைய உள்ளத்தை கோணலாக்கி விடாது. ஒரு அழகான ஒளிமயமான ரமலான் மாதத்தில் நாம் எடுத்த பயிற்சியை அதற்கு பிறகு நம்முடைய உள்ளம் மாறிடக்கூடாது. அந்த பயிற்சியோடு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹதீஸ்ல வருகின்றது துஆ,
அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தாஅத்திக். உள்ளங்களை மாற்றக்கூடிய இறைவனே, எங்களுடைய உள்ளங்களை உனக்கு வழிபடுவதன் மீது ஸ்திரமா எங்களுக்கு வையா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அமலை செய்யவே முடியாது. அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியும். அல்லாஹுடைய உதவி இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல அமலும் செய்ய முடியாது. அல்லாஹ்ட்ட உதவி தேடிக்கொண்டே இருக்கணும். உள்ளம் மாறிடக்கூடாது. உள்ளம் ஒளிமையாக இருக்குது. இப்ப எல்லாருடைய உள்ளமும் இதை பாதுகாப்பா வைப்பதற்கு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த துஆ ஓதும் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தாஅத்திக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. உள்ளம் ஸ்திரமா இருக்கணும். அதான் ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்ச நாள் நல்ல அமல் செஞ்சோம், விட்டுட்டோம், இது சிறப்பிற்குரியதல்ல. அப்ப தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ்ட்ட துஆவும் செய்து கொண்டே இருக்கணும். இரண்டாவது விஷயம், பெரியார்கள் கூறுகின்றார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கணும். குர்ஆனை தினந்தோறும் அதிகமா ஓதணும். ரமலான்ல குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி எடுத்தோம். எவ்வளவு குர்ஆன் ஓதணும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில பெரியார்கள் ரமலான்ல ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க. சுபுல ஆரம்பிக்கிறாங்க, அந்த இரவுல ஒரு குர்ஆனை முடிச்சிடறாங்க. இன்னமும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். தேட்டம் இருக்கணும் உள்ளத்துல. அந்த தேட்டம் இருக்குமையானால் ரமலானை சரியாக பாதுகாப்போம். சிலர் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுனவங்களும் இருக்காங்க. சிலர் ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதுனவங்களும் இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். சிலர் தினந்தோறும் 1 ஜுஸு ஓதுனவங்களும் இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இதெல்லாம் தொடர்ச்சியாக ரமலானுக்கு பிறகும் குர்ஆன் ஓதுறதிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். குர்ஆன் ஓதாத நாள் இருக்கக்கூடாது. அது மாதிரி தன்னை அமைத்துக் கொள்ளணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை வருஷத்துல 2 முறையாவது குர்ஆனை ஓதி முடிக்கணும். இது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, வெளிரங்கமான கடமை. பிறகு அமல்கள் இருக்குது, குர்ஆனுடைய அமல்கள் இருக்குது. முதல்ல வார்த்தையிலே நாம் சரியான முறை ஓத கற்றுக்கொள்ளணும். அதற்கு பிறகு அவருடைய கருத்துக்களை விளங்கி அமல் செய்யணும். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் நமக்கு இருக்கு. குர்ஆன் ஓதுல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கணும். இந்த உம்மத்துக்கு வெற்றி அல்லாஹ் குர்ஆன்ல தான் வச்சிருக்கான். குர்ஆனை விட்டுட்டால் இந்த உம்மத்து வெற்றி பெறாது. குர்ஆனுடைய பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். தினந்தோறும் குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கத்தை நம்மிடத்துல உருவாக்கி கொண்டே இருக்கணும். ரமலான் வந்தது, குர்ஆன் ஓதணும், அதோட மூடு வச்சோம் என்ற நிலை இருக்கக்கூடாது. இதன் மூலம் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவது கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே திக்ர் அதிகமா செய்து கொண்டே இருக்கணும். காலை மாலை தஸ்பீஹாத்துகளை தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கணும். 3ஆம் கலிமா 100 முறை, ஸலவாத் 100 முறை, இஸ்திக்ஃபார் 100 முறை, இதை நாம் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கணும், விட்டுறவே கூடாது. அதே மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் தினந்தோறும் 100 முறை ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளும். இந்த மாதிரி காலை மாலை தஸ்பீஹாத்துகள், துஆக்கள், இதில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். 4வது விஷயம் சொல்கின்றார்கள், ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை நாம பேணணும். ஹராம் ஹலால நாம் விளங்கி உலமாக்களிடத்துல கேட்டு 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 செய்து கொண்டே இருக்கணும். ரமலானிலே ஷரியத்தின் பிரகாரம் நாம் பக்குவப்பட்டு விட்டோம். ஹராமிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். ஹலாலான உணவையும் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தவிர்த்திருந்தோம். ஹலாலான உணவு, தண்ணீர் குடிப்பது, அதையும் கூட சுபுலிருந்து மகரிப் வரையிலும் நாம் சாப்பிடாம இருந்தோம், அருந்தாம இருந்தோம். ஹலாலையும் கூட தவிர்த்து இருக்கக்கூடிய பக்குவத்தை அடைந்தோம். இது எதற்காக? எல்லா காலத்திலும் ஹராமுடைய உடம்புல போகக்கூடாது என்ற ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது. ரமலான் முடிந்தாலும் ஷரியத்துடைய சட்டங்கள், எது இன்ட்ரெஸ்ட், எது கூடும் எது கூடாது, இதெல்லாம் நம்ம உலமாக்கிடத்துல கேட்டு 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 ஹராம் ஹலாலுடைய விஷயங்களை நாம் விளங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். 5வது கூறுகின்றார்கள், யாரு தீனில ஸ்திரமாக வாழ்ந்தார்களோ அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சு கொண்டே இருக்கணும். தீனில ஸ்திரமாக இருந்தவர்கள் முதலாவது நபிமார்கள். எப்படிப்பட்ட சோதனைகள், சிக்கல்களும் சிரமங்களும் வந்தது நபிமார்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படிப்பட்ட துயரங்கள், எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள்.
தீனிலே ஸ்திரமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் தீனிலே எவ்வளவு ஸ்திரமாக இருந்தார்கள். தாபீன்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையிலே எவ்வளவு தீனில ஸ்திரமாக இருந்தார்கள். இதே போன்று நல்லோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் சோதனையிலே தீனில எவ்வளவு ஸ்திரமாக இருந்தார்கள் என்று தீனிலே ஸ்திரமாக இருந்த நபிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள் நல்லோர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சு கொண்டே இருக்கிறார். செல்போன்ல எவ்வளவு வீணான விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய அமலை பாதுகாப்பதற்கு எது துணையோ அதுலதான் நம்முடைய ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு பெரியார்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஆறாவது, தீனுடைய கிதாபை படிக்கணும். தீனுடைய கிதாபை படிச்சு கொண்டே இருக்கணும். எவ்வளவு தீனுடைய கிதாபுகள், தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம், நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயம், இதே மாதிரி மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீனுடைய கிதாபை படிச்சு கொண்டே இருக்கணும். அதை படிக்க படிக்க படிக்கதான் தீனுடைய விளக்கங்கள் கிடைத்துக் கொண்டு இருக்கும். உலமாக்குடைய தொடர்பு நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 7வது சொல்கின்றார்கள், நஃபிலான வணக்க வழிபாட்டிலே நாம் நேரத்தை கழித்துக் கொண்டே இருக்கும். நஃபில்கள் எவ்வளவு செய்தோம் ரமதானிலே, அந்த நஃபில்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கும். தஹஜ்ஜுத் தொழுதோம், துஹா தொழுதோம், முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுதோம், அவ்வாபியின் தொழுதோம், எவ்வளவு வணக்க நல்ல நஃபிலான வணக்க இபாதத்துகளை செய்தோம், தஸ்பீஹ் தொழுதோம். இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம செய்து கொண்டே இருக்கோம். 8வது சொல்கிறார்கள், உலமாக்களுடைய சபைகள்ல கலந்து கொண்டே இருக்கணும். உலமாக்களுடைய சகவாசத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். உலமாக்களுடைய சகவாசத்தை விட்டுட்டோம், நாம் வழி தவறி விடுவோம். 9வது சொல்கின்றார்கள், நல்லோர்களுடைய சகவாசத்தில் இருக்கணும், கெட்டவருடைய சகவாசத்தை விட்டுறணும். கெட்டவருடைய சகவாசத்துக்கு ஏராளமான வழிகள் இருக்கு. போனை திறந்துட்டா அவ்வளோ கெட்ட சகவாசம் அங்கு உருவாகும். எவ்வளோ கெட்ட சகவாசத்தை உருவாக்க முடியுமோ அவ்வளோ உருவாக்கப்பட்டு போச்சு. தனிமையிலும் கூட்டிலும் எல்லா பாவங்கள் செய்வதற்குண்டான அத்தனை வழிமுறைகளும் காண்பிக்கப்பட்டது செல்போனின் மூலம், இன்டர்நெட்டின் மூலம், வாட்ஸ்அப்பின் மூலம். இதிலிருந்தெல்லாம் நம்மளை தவிர்த்து கொள்ளணும். நம்மளால எப்படி பாதுகாப்பா இருந்தோம், நல்ல சூழ்நிலையில இருந்தோம், தாலியமுடைய சூழ்நிலை, உலமாக்களுடைய சூழ்நிலை, இரவு பயான், பகல் பயான், பயானுக்கு பஞ்சம் இல்லை, அவ்வளோ பயான் அடைஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ், தராவிக்கு பிறகு எவ்வளவு பயான்கள், இதெல்லாம் வாழ்க்கையில எடுத்தோம். இதை பாதுகாத்துக் கொண்டே இருக்கணும். நல்லவருடைய சகவாசத்தை அமைச்சுக்கணும். யாருடன் சேர்ந்தால் அமலுடைய ஆர்வமும் துடிப்பும் ஏற்படுமோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்தோம், நம்முடைய அமல் பாதுகாக்கப்படும். இல்லைன்னு சொன்னா நாம் செய்த அமலெல்லாம் அடுத்த நாளே அழிஞ்சு போயிடும். ஒரு மாசம் செய்த அமல் அடுத்த நாளே அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருக்கணும். பயந்து பயந்து அமல்கள் செய்து கொண்டே இருக்கணும். சில ஒரு பெரியாரத்துல கேட்கப்பட்டது, உங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் வாழ்க்கையில் அவகாசம் இருக்குது, நாளைக்கு தினம் மரணமாகிடுவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்றைய நாள்ல என்ன அமல் செய்வீங்க என்று ஒரு பெரியாரத்துல கேட்கப்பட்டுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய அமல்கள் எந்த கூடுதலும் இருக்காது என்று சொன்னால் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளாகவே நினைக்கின்றேன். ஒவ்வொரு நாளையும் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள், இறுதி நாள் என்று நினைத்து நான் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன். அதனால எனக்கு அமல்ல எந்த முன்னேற்றம் இருக்காது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் மௌத்த நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு இருக்க மாட்டேன், இதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்று நினைத்தே என்னுடைய அமலை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெரியார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அல்லாஹுடைய தொடர்பு எப்படி இருந்திருக்கும், அல்லாஹுடைய பயம் எப்படி இருந்திருக்கும். சோர்களே, இப்படியெல்லாம் நம்முடைய பெரியார்கள் வாழ்ந்திருக்கின்றனர். அடுத்ததாக பெரியார்கள் கூறினார்கள், 10வது விஷயம் இஸ்திகாமத் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 10 விஷயங்கள் கூறுகின்றார்கள். 10வது விஷயம் அதிகமா இஸ்திக்ஃபார், தௌபா. எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்குமோ அல்லாஹ் மன்னிப்பு வாசலை திறந்தே வைத்திருக்கின்றார். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கு. ரமலான்ல எவ்வளவு மன்னிப்பு கேட்டோம், எவ்வளவு தௌபா செய்தோம். 27 லைலத்துல் கத்ர், அதே மாதிரி ஒரு தீப்படியான இரவுகள்ல அல்லாஹ்ட்ட எவ்வளவு மன்றாடி அழுது கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடினோமே. எவ்வளவு காலை மாலையில் இஸ்திக்ஃபார் செஞ்சோமே, பாவத்தை எல்லாம் நினைத்து அதை தொடர்ச்சியாக
தினந்தோறும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கும். நம்மள அறியாமல் ஏதோ தவறுகள் பாவங்கள் நடந்து விட்டால் உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடும். யா அல்லாஹ், நான் தெரியாம செஞ்சுட்டேன், இதை மன்னிச்சிரியா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்வார்கள். பாவமே செய்யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு இஸ்திக்ஃபார் தௌபாவின் பக்கம் தேவையுள்ளா இருக்கு. பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய இந்தியாவுடைய சூழ்நிலை மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். வக்ஃபினுடைய சீர்திருத்த சட்டம் என்ற அடிப்படையிலே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்குண்டான ஒரு பெரிய சட்ட வடிவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட, இந்த இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை. நம்முடைய முன்னோர்கள் 700-800 ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி செய்து இந்த இஸ்லாமியர்களுக்காக எவ்வளவு சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு சென்றார்கள். அந்த சொத்துக்கள் எல்லாம் என்று பாழ்படுத்தப்படுவதற்குண்டான ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பான் சொல்வது. நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல மன்றாடி கொண்டே இருக்கணும். நாம் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த சட்டங்கள் எதுவும் நடக்காது. அல்லாஹ் போதுமானவன். சூழ்ச்சி செய்பவர்கள் சூழ்ச்சி செய்யட்டும், ஆனா எல்லாரையுடைய சூழ்ச்சி செய்வது சிறந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இந்தியாவுடைய சூழ்நிலை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? முன்னோர்கள் வக்ஃப் செய்த அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களுடைய நிலைமை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றார். மக்கள் எப்படி இருக்கின்றார்கள்? இந்த நேரத்தில் மக்கள் என் பக்கம் வருகின்றார்களா, மக்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றார்களா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். எதுவரையிலும் நாம் வாழ்க்கையை மாற்ற மாட்டோமோ அல்லாஹும் தன்னுடைய முடிவை மாற்ற மாட்டார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எதுவரையிலும் அடியார்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்த மாட்டார்களோ அல்லாஹ்வும் சூழ்நிலையை சீர்திருத்த மாட்டார். அல்லாஹ்வும் சூழ்நிலையை மாற்ற மாட்டார். நாம் முதல்ல வாழ்க்கையை மாற்றணும். ரமலானுக்கு முன்னாலே இபாதத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்தோம். ரமலானிலே இபாதத்துடைய சூழ்நிலை வந்தது. அதை பாதுகாக்கணும். 5 வேளை தொழுகையை ஜமாத்துடன் தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். கொடுக்கல் வாங்கலை சரி செய்து கொள்ளணும். ஹராமான முறையிலே கொடுக்கல் வாங்கல இருக்குமையினால் தௌபா செய்யணும். மாற்றாரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். மீரா சொத்து பங்கிடுவதில்லை குறைபாடு இருக்குமையினால் தௌபா செய்வதை மாற்றிக்கொள்ளணும். ஷரியத்தின் பிரகாரம் சொத்து பங்கு பிரிக்கணும். ஷரியத்தின் அடிப்படையில் நம்முடைய எல்லா காரியத்தையும் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சூழ்நிலையை மாற்றுவான். எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் சரி அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றிடுவான். நாம் முஸ்லிம்கள் நம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹின் பக்கம் திரும்பி கொண்டே இருக்கணும். இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா எல்லா சூழ்நிலையும் மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். தௌபா இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யும். அது கடைசியான விஷயம். ரமலானுக்கு பிறகு யார் 6 நோன்பு நோற்பார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு பிடித்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். ஷவ்வாலுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் 6 நோன்பு பிடிக்கலாம். முக்கியமாக கலா நோன்பு பிடிச்சது. கலா நோன்பு பிடிச்சிட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய நன்மை நமக்கு அதை சேர்ந்துவிடும். அதனால இந்த 6 நோன்பை நோக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். வல்ல ரஹ்மான் சொன்னதன் பிரகாரம் கேட்டதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.